பராசக்தி சுவாமிகளுக்கு வணக்கம். வணக்கம். ஸ்ரீ மாத்ரே நமக. அம்பாள் வழிபாட்டில் இருக்க எல்லாருமே லலிதா சகஸ்ரநாமன்ற நூலை படிக்கிறாங்க. அதை பத்தின பெருமைகளும் அந்த நூலை பத்தின விஷயங்களும் மக்களுக்கு சொல்லுங்க ஐயா. நிச்சயமா சொல்றேன். லலிதா சகஸ்ரநாமம் என்பது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல். எழுதப்பட்டதல்ல, சொல்லப்பட்ட ஒரு நூல். மற்றது எல்லாமே நூல்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரிஷி எழுதியிருப்பாரு. சில டைம்ல பிரம்மா சொல்லியிருப்பாரு, சில டைம் விஷ்ணு சொல்லியிருப்பாரு அம்பாளுடைய பெருமையை, சில டைமே பரமசிவன் சொல்லியிருப்பாரு அம்பாளுடைய பெருமையை. நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்தோம்னா அம்பாவுடைய பெருமையை, அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு ஞானிகளுமே ஒரு சில நூல்களை, சில இதிகாசங்கள்ல, சில புராணங்கள்ல அம்பாவுடைய பெருமையை தேவி உவாச அப்படின்னு இருக்கும். தேவி உவாச அப்படின்னா அம்பாள் சொல்றதா அர்த்தம். அதாவது ஆங்கரச உவாச, இல்ல நாரத உவாச, இல்ல சிவ உவாச அப்படின்னா உவாச அப்படின்னு சொன்னாலே சிவன் சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். இல்ல நாரத உவாசம் நாரத மகர்ஷி சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். இந்த உவாச அப்படின்னு சொன்னாலே அவங்க அந்த அந்த தெய்வம் அல்ல அந்த தேவதை சொல்வது அப்படின்னு அர்த்தம். இங்க இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மனுஷனால் சொல்லப்பட்டது கிடையாது. இது எந்த சித்தராலும் எழுதப்பட்டது கிடையாது. இது சாட்சாத் அம்பாளை பத்தி சொன்ன நூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பாள் எப்படி இருப்பான்ற தோற்றம், அம்பாள் என்னென்னலாம் பிடிக்கும், என்ன மலர் பிடிக்கும், அம்பாள் என்ன நிறத்துல இருப்பா, அவருடைய ஸ்பரிசம் எப்படி இருக்கும், அவருடைய கடாட்சம் எப்படி இருக்கும், அவருடைய கருணை எப்படி இருக்கும், அவ என்ன நிறத்துல அந்த ஆடை வஸ்திரம் பிடிச்சிருப்பா, எந்த வஸ்திரம் போட்டிருப்பா, அம்பாளுக்கு பிடிச்ச நிறம் என்ன, அம்பாளுக்கு பிடிச்ச பக்ஷணம் என்ன, அம்பாளுக்கு பிடிச்ச நைவேத்திய பிரசாதம் என்ன, அம்பாளுக்கு பிடிச்ச விரும்பிய மலர் என்ன, அம்பாளுக்கு பிடிச்ச அந்த குணம் என்ன, அவருடைய உயர்ந்த குணங்களை பத்தியும் சொல்லி எல்லாமே சொல்லியிருக்கும். இது சொன்னதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அம்பாவுடைய உடம்புல இருந்து வெளிப்பட்ட வாக்தேவதைகள் அப்படின்னு சொல்லுவோம். வாக்தேவதா அம்பாள் உடம்புல இருந்து வெளிப்பட்டு, அம்பாள் உடம்புல இருந்து வெளிப்பட்ட தேவதைகளே அம்பாளை பத்தி புகழ்ந்து அம்பாவுடைய ஸ்துதியை சொல்றதுதான் லலிதா சகஸ்ரநாம நூல் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் என்னதுக்கு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, அம்பாள் இங்க யாருன்னா அம்பாளுக்கிட்ட உடம்புல இருந்து வெளிப்பட்ட தேவதைகளே அம்பாவுடைய பெருமையை சொல்றதுனால இது அம்பாளுக்கு தனக்கு பிடிச்சதை அம்பாள் மூலியமாவே தனக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்றது நூல் தான் இந்த விசேஷம், இதோட சிறப்பு. இதுதான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது. இது முத ஹயகிரீவர் தான் அகஸ்திய மகரிஷிக்கு உபதேசம் பண்ணாருன்னு சொல்லப்படுது. அதுவும் அகஸ்திய மகரிஷி மூலியமா மற்ற ரிஷிகளுக்கும் மற்ற பூலோகத்துக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. ஐயா, இந்த லலிதா சகஸ்ரநாமம்ன்றது வடமொழியில இருக்கட்டா சொல்றீங்க. அப்போ தமிழ் மொழியில இதுக்கு என்ன நூல் வேற எதுவும் இல்லையா? சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டதுதான் லலிதா சகஸ்ரநாமம். இந்த சொல்லப்பட்டதான் லலிதா சகஸ்ரநாமம். அது உண்மைதான். அதற்கு இணையான ஒரு நூல் அப்படின்னா, எல்லா மக்களுக்கும், பாமர மக்களும் நம்ம எளிமையான ஒரு முறையில இறைவனை வழிபாடு பண்றோம் அப்படின்னா, சித்தர்கள் இறங்கி சொல்லியிருக்கிறாங்க. சித்தர்கள் பல சூட்சமும் ரகசியங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சில எளிமையான தமிழ் மந்திரங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு நூல் தான் அகஸ்திய மகரிஷியால், அகஸ்திய மாமுனிவரால் சொல்லப்பட்ட லலிதா நவரத்ன மாலைன்னு சொல்ற ஒரு நூல். இந்த லலிதா நவரத்ன மாலை என்ன அப்படின்னா, அம்பாளுடைய விசேஷங்கள். அம்பாள் அகஸ்திய மகரிஷி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அம்பாளை நவரத்தினங்களுக்கு ஒப்பிட்டு ஒவ்வொரு ரத்தினமா அம்பாளை புகழ்ந்து சொல்லிட்டே வருவார். கோமேதகமே, வைடூரியமே அப்படின்னு சொல்லிட்டு நவரத்தினங்களுக்கு இணையா அம்பாளுடைய சிறப்பை சொல்லி, அம்பாளுடைய குணங்களை சொல்லி, அம்பாள் என்னென்ன தொழிலாம் அப்படி பண்றா, முத்தொழில் அம்பாள் பண்றா அப்படின்னு சொல்லியும், மும்மூர்த்தியும் தொழும் தெய்வம் அம்பாள் தான் அப்படின்றதுமே அந்த ஒவ்வொரு பாடல்களிலுமே ஒவ்வொரு ரத்தினங்களா அம்பாளை சொல்லி துதித்துட்டே வருவார். அப்படிப்பட்ட நூல் தான் லலிதா நவரத்ன மாலை. இதை பண்றது மூலியமாவே எளிமையா நம்ம அம்பாவோட விரைவா பெற்றலாம். அதுல நூற்பயன்னு ஒரு சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த நூல் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க சிவரத்தினங்கள் ஒரு நாள் திகழ்வாங்க. என்னென்ன பேருலாம் வரணுமோ அது எல்லா பேரும் அடைஞ்சு சிவரத்தினங்கள் ஒரு நாள் திகழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் ஐயாவே அந்த நூற்பயன்னு சொல்லியிருக்காரு. நூல் பயன் முடிகிறப்போ, அந்த பாடல் நூல் நவரத்ன மாலை முடிகிறப்போ, இந்த நூலை படிக்கிறதா நல்ல பயனுன்னு சொல்லிட்டு சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படின்னா என்னன்னா, சிவரத்தனமாவும் இந்த நூலை படிக்கிறவங்க சிவனுடைய ரத்தனமாவும் திகழ்வாங்க. அப்படி என்னன்னா, சிவனோட கிரகமும் பெற்று சிறப்பா வாழ்வாங்க, சிவலோக பதவி அடைவாங்க அப்படின்றதையும் அந்த நூல்ல சொல்லியிருக்கார். இது லலிதா நவரத்ன மாலையோட சிறப்பு. ஐயா, லலிதா சகஸ்ரநாமம் வடமொழியில இருக்குன்னு சொல்லிட்டீங்க, லலிதா நவரத்ன மாலை தமிழ்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எந்த மொழி இறைவனுக்கு பிடித்த மொழிங்க ஐயா? இறைவனுக்கு எல்லா மொழியும் ஒண்ணுதான். இறைவனுடைய உடுக்கை ஒலி ஓசையில இருந்ததான், உடுக்கை ஒலியில இருந்ததான் மொழி தோன்றதா. இந்த தமிழ் மொழியும் சமஸ்கிருதமும் ஒரு பக்கம் தமிழ் மொழியும் ஒரு பக்கம் சமஸ்கிருதமும் தோன்றதா சொல்றது இதிகாசம் புராணங்களும் சொல்லுது. அப்போ வேதம் தோன்றதை சமஸ்கிருதம் தான் சொல்லப்பட்டது. வேதம் சமஸ்கிருதம் தான் சொல்லப்பட்டிருந்தது எல்லாருக்குமே தெரியும். அந்த வேதத்தை எல்லா எளிமையா மக்களுக்கு எல்லாருக்கும் புரியுறபடி அது எல்லாருக்கும் மக்களை சென்றடையணும் அப்படின்றதுக்காக இறைவன் யோசித்து என்ன பண்ணாருன்னா, இறைவன் கருணை கொண்டு திருவுள்ளம் கொண்டு என்ன பண்ணாருன்னா, 63 நாயன்மார்களை பூலோகத்துக்கு அமைச்சு தமிழ் என்ற ஒரு பொக்கிஷத்தை நம்ம கிட்ட கொடுத்து, இந்த தமிழ் வேதத்துல எல்லாமே தமிழ் மொழியிலையும் வரணும், தமிழ் மொழியில மூலியமா மக்கள் எல்லாம் அடையணும்னு சொல்லிட்டு தான்
தமிழ் என்ற ஒரு பொக்கிஷத்தை பூலோகத்துக்கு கொடுத்து அகஸ்திய பெருமானை அமைச்சு தமிழை வந்து தமிழுக்கு இலக்கணம் எழுத வச்சார். அந்த தமிழ் மொழி மூலமா தான் அடியார்களை பூமியில அவதாரம் பண்ணி அவர்களும் 63 நாயன்மார்கள் அவதாரம் பண்ணி அவர்கள் மூலியமா தமிழ் சிறக்கிறதுக்காக பதியங்களையும் எல்லா தமிழ் பதியங்களையும் பாட வச்சு அது மூலியமா அவருடைய கருணையும் அவருடைய பராக்கிரமங்களையும் அடியாருடைய சிறப்பையும் அந்த தமிழ் மூலியமாவே சொல்ல வச்சு மக்களுக்கு எல்லாருமே அந்த தமிழ் மூலியமாவே வேதங்களை தெரிஞ்சுக்கும்படி அடியார்கள் மூலியமா செஞ்சார். அதனால இறைவனுக்கு பிடித்த மொழின்னு சொல்லணும் அப்படின்னா ரெண்டும் ஒன்றுதான், தமிழும் சமஸ்கிருதமும் ஒன்றுதான். ஆனா அதுல மிகவும் பிடித்த மொழி எதுன்னு கேட்டா தமிழ் மொழி தான். ஏன்னா தமிழ் கேட்டுதான் கேட்கறதுக்காக தான் பூலோகத்துல இறைவன் வந்தாருன்னு சாஸ்திரம்னு சொல்லுது, புராணங்களும் சொல்லுது. அதனால தமிழ் கேட்க தான் இறைவன் பூலோகத்துக்கு வந்தார். தமிழை கேட்கணுன்றதுக்காக தான் பூலோகத்துல அவங்கள வந்து அடியார்களை அவதாரம் பண்ணி அவங்களுக்கு அற்புதங்களை பண்ணி அந்த பதிக மூலியமா பாட வச்சு தமிழை கேட்டுதான் இறங்கி வந்து உயிர்ப்பிச்சு இறந்தப்பட்ட மக்களையும் உயிர்ப்பிச்சு கொடுத்தார். கேட்டவருக்கு கேட்ட வடத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணார் சுவாமின்றது புராணத்துல நம்ம திருவிளையாடல் புராணத்துல பார்ப்போம். எல்லாமே சாட்சிகளோட இன்னமும் அடியார்கள் எல்லாம் 63 நாயன்மார்களும் வாழ்ந்த ஊரும் அவங்க பண்ண அற்புதமும் இன்னும் அந்த இடம் அந்த தலமும் இன்னும் அழியாம இருக்குது. அதை நம்ம ஒவ்வொன்றும் தளத்தையும் காக்கணும், நம்மளுடைய கடமையும் அது. நம்ம தமிழ் மொழியையும் காப்போம். சந்தோஷம், நன்றி, வணக்கம்.